Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான நான்வெஜ் விருந்து தாங்க பார்க்க போறோம். அதுக்கு இன்னைக்கு நான் 4 டிஷ் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். என்னென்னன்னா சிக்கன் கிரேவில இருந்து எடுத்த சிக்கனை வச்சு பெப்பர் ஃப்ரை, ரசம், எக் சுக்கா, ரைஸ் இதுதாங்க செய்ய போறோம். இது எப்படி ரொம்ப டைம் சேவிங்காவும் டேஸ்டியாவும் செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எப்போவுமே நம்ம என்ன டிஷ் செய்கிறோங்கிறத முன்னாடியே முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு மெயினாக என்னென்ன தேவைன்றதை எடுத்து வச்சுட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா சிக்கன், சாதத்துக்கு ரைஸ், பெப்பர் ஃப்ரைக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், கிரேவிக்கு தேவையான வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேங்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கிரேவிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி இது பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு, சுக்காவுக்கு தேவையான முட்டை, ரசத்துக்கு தேவையான புளி, கிரேவிக்கு தேவையான கரம் மசாலா ஐட்டம் இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம எடுத்து வைக்கும்போது நமக்கு என்ன டிஷ் செய்யணுங்கிறது மறக்காமலும் இருக்கும், நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்பப்போ போய் நம்ம தேடி எடுக்க தேவையில்ல. அதே போல் நமக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, காய்கறி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோன்னா நமக்கு ரொம்ப டைம் சேவ் ஆகும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரசத்துக்கு தேவையான புளியை ஊற போட்டுடலாம். நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். இதை கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ சாதத்துக்கு தேவையான அரிசியவும் நம்ம ஊற வச்சிடலாம். இப்படி ஊற வச்சுட்டோன்னா நமக்கும் டைம் சேவ் ஆகும். இப்போ முட்டை வேக போட்டுடலாம். நான் இன்றைக்கி சுக்காவுக்கு 3 முட்டை எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் அடுப்பில் வச்சுட்டேன். ஹை ஃப்ளேமில் நல்லா ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ முட்டை வெந்துட்டுருக்க கேப்பில் நம்ம சிக்கன் கிரேவிக்கு தேவையான வெங்காயம், தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாற்றி எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே மிக்சர் ஜாரை எடுத்திருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்ச அதாவது 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்சி எடுத்தாச்சு. இதையும் ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதே மிக்சர் ஜாரில் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டொமேட்டோ பியூரே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இங்கே முட்டையை நான் பக்கத்து அடுப்பில் மாற்றிடுறேன். ஒரு வானல் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ சிக்கன் கிரேவி செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கல்பாசி, 3 ஏலக்காய், 2 ஸ்டார் அனீஸ், 2 பிரியாணி இலை, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 பட்டை, ஒரு 5 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மசாலா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு வெங்காயத்தை நல்லா 1 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இதோட நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் இது 2ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே முட்டை நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துட்டு நம்ம ரைஸ்க்கு தேவையான தண்ணியை வச்சிடலாம். இப்போ தண்ணி இது கொதிக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே வேறு வேலையை பார்த்துடலாம். இங்கே நான் ஒரு இடிக்கல் எடுத்திருக்கேன். இதில் ரசத்துக்கு தேவையான மிளகு, ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இதை 2ஐயும் நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா இடிச்சாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும் போது ரசம் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதோட ஒரு 2 பச்சை மிளகாவை இடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப இடிக்க வேணால், லைட்டாக இடித்தா போதும். இப்போ பச்சை மிளகாவே இடிச்சாச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதோட ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இப்போ
இப்போ பூண்டு நல்லா இடிச்சாச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான மிளகு, ஜீரகம், பூண்டு, மிளகாய் எல்லாம் இடிச்சாச்சு. இப்போ இங்கே 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கிரேவியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் இன்றைக்கி சிக்கன் மசாலா எதுவும் சேர்க்கலை. நீங்கள் சிக்கன் மசாலா சேர்க்குறதா இருந்தால் மிளகாய் தூளை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வேகட்டும். இப்போ இங்கே 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மசாலா பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி நல்லா மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ சிக்கன் வெந்துட்டுருக்க கேப்பில் நம்ம தேங்காய் அரைச்சிடலாம். கொஞ்சம் தேங்காய், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தை எடுத்து வச்சுருக்கோம் ஒரு மிக்சர் ஜாரில். இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவு சிக்கன் வந்து 50% அளவுக்கு குக் ஆகிடுச்சு. இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் நமக்கு பெப்பர் ஃப்ரைக்கு தேவையான சிக்கனை மட்டும் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. அதனால தான் நான் இன்றைக்கி குழம்புலேருந்து இருக்கிற சிக்கனை வச்சு பெப்பர் ஃப்ரை செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு எடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ எடுத்தாச்சு சிக்கன் எல்லாத்தையும். மீதி சிக்கனை குழம்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அதே மிக்சர் ஜாரில் ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கல. ஏன்னா நான் கொஞ்சம் செமி கிரேவியாக தான் வைக்கிறேன். உங்களுக்கு குழம்பு தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ குழம்பு வெந்துட்டுருக்க கேப்பில் நம்ம ரசத்துக்கு தேவையான புளியை கரைச்சி எடுத்துக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம புளி ஊற வச்சிட்டோம். அதை நல்லா கரைச்சிட்டு அதோட ஒரு சின்ன சைஸ் தக்காளியவும் நல்லா கரைச்சி விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ரசத்துக்கு தேவையான தண்ணி ரெடி ஆகிடுச்சு. அதே கேப்பில் நம்ம வேக வச்சு எடுத்த முட்டையும் நான் உடச்சி எடுத்துக்கிறேன். இப்போ முட்டையை உரிச்சாச்சுங்க. என்னடா 3 முட்டை 2 முட்டையே ஆயிடுச்சுன்னு பார்க்குறீங்களா? நம்ம வீட்டுக்கு குட்டி பூனை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த முட்டையை நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முட்டையை நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரைஸை பார்க்கலாம். இங்கே சாப்பாடு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை நம்ம வடிச்சிடலாம். இப்போ நம்ம ரசம் ரெடி பண்ணிடலாங்க. நான் ஒரு வானல் வச்சுருக்கேன். வானல் சூடானது ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் இதில் நம்ம இடித்து வச்ச மிளகு, ஜீரகம், பூண்டு, மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தக்காளி தண்ணியை சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்துக்கிட்டு இதோட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. இதோட கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க.
இப்போ ரசம் வந்து கொஞ்சம் பொங்கி வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ரசத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து சிம்பிளான ரசம். இப்போ இது நல்லா பொங்கி வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நான் அதே இடிக்கல் எடுத்துருக்கேங்க. நம்ம பெப்பர் சிக்கனுக்கு தேவையான மிளகு எல்லாம் இடித்து எடுத்துக்கலாம். நான் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துருக்கேன். நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு பவுடராக இடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா இடிச்சாச்சு. இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே ரசம் நல்லா பொங்கி வர ஆரம்பிக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இங்கே 10 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. நம்ம சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா திக்காக கிரேவியாக இருக்குது. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சிக்கனும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இடித்து வச்ச மிளகை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாங்க. அதே இடிக்கல்ல ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கேன். இதையும் நல்லா இடித்து பவுடராக நம்ம ஆக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா இடித்து எடுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா இடித்து சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் இடித்து சேர்க்குறேன் எல்லாத்தையும். இப்போ நான் ஒரு வானல் வச்சுருக்கேன். வானல் சூடானதும் இதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா 1 நிமிஷம் இப்போ வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க, பச்சை வாசனை போகிற வரையும். நம்ம ஆல்ரெடி கிரேவியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கிறதுனால நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட நம்ம இடித்து வச்ச மிளகு, ஜீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம இது குழம்புலேருந்து எடுத்த சிக்கன்றதுனால உப்புலாம் போட்டதுனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இங்கே எக் சுக்கா ரெடி பண்ணிடலாம். ஒரு சின்ன வானல் எடுத்துருக்கேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா மிளகாய்த்தூள்லாம் கருகிடுங்க. அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 நிமிஷம் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பரட்டி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், நமக்கு மசாலாலாம் நல்லா இறங்கிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட எக் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளானது நம்மளோட எக் சுக்கா. இப்போ நம்ம பெப்பர் சிக்கனை பார்க்கலாம். இங்கே 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சிக்கன்லாம் நல்லா வெந்து நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நம்ம கருவேப்பிலையை ஃபஸ்ட்டே சேர்க்குறத விட கடைசியாக சேர்க்கும்போது நமக்கு வாசனை நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட எக் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நமக்கு செய்யும்போது ரொம்ப டைம் சேவ் ஆகும். திடீர்னு வீட்டுக்கு யாராவது விருந்தாளிங்க வராங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே புரியாது, என்னடா செய்கிறது அப்படின்னு யோசிப்போம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், எப்படி செய்யணும், அதுக்கு என்னென்ன தேவைன்னு எடுத்து வச்சுட்டோன்னா நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம்.
அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.